இப்பொழுது சீதா பிராட்டியை இழந்த ராமனும் இலக்குவனும் தேட ஆரம்பிக்கிறார்கள். வருகிற வழியிலே பார்க்கக்கூடிய அற்புதமான பொருள்களையெல்லாம் ராமன் தன்னுடைய பிராட்டியினுடைய அங்கங்களோடு ஒப்பிட்டு பார்த்து வேதனைப்படுகிறான். அங்கே அற்புதமாக மலர்ந்திருக்கக்கூடிய தாமரை, நீலோற்பலம், கமலம், கொடி, மீனிலே பல வகை என்று இவைகளையெல்லாம் பார்க்கும் பொழுது தான் இழந்து இருக்கக்கூடிய சீதா பிராட்டியனுடைய எண்ணங்கள் அவனுடைய மனதிலே வர அவனுக்கு இந்த விரகதாபம் என்பது வாட்டி எடுக்கிறது. அந்த தாமரை மலர்களை பார்க்கும் பொழுது பிராட்டியினுடைய கண்கள், கைகள், பாதங்கள் என்பதெல்லாம் நினைவுக்கு வருகிறது. இங்கே மரத்திலே படர்ந்திருக்கக்கூடிய அருமையான மெலிந்த கொடியினை பார்க்கும் பொழுது பிராட்டியினுடைய இடை நினைவுக்கு வருகிறது. அங்கே துள்ளி விளையாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த மீன் வகைகளை பார்க்கும் பொழுது பிராட்டியினுடைய கண் அழகு ராமனுடைய மனதிற்கு வருகிறது. இப்பேற்பட்ட அழகுடைய என்னுடைய மனைவியை நான் இப்பொழுது இழந்து விட்டு தொலைத்து விட்டு நிற்கிறேனே என்று அவனை அந்த விரகதாபம் அவனை வாட்டுகிறது. அவன் நினைக்கிறான், விரிந்த குவளை சேதாம்பல் விரை மென் கமலம் கொடி வள்ளை தரங்கம் கெண்டை வரால் ஆமை என்று இத்தகைய தமை நோக்கி மருந்தின் அணையாள் அவயவங்கள் அவை நிற்கண்டேன் வல் அரக்கன் அறிந்து அகல்வான் சிந்தினவோ ஆவி உரைத்தி ஆம் அன்றே என்று வேதனைப்படுகிறான். இப்படி வேதனைப்பட்டு கொண்டே ராமனும் இலக்குவனும் காட்டின் உள்பகுதிக்கு மறுபடியும் அவர்களுடைய தேடுதல்களை தொடர்கிறார்கள். இப்படி இவர்கள் வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு குன்றிலிருந்து சுக்ரீவன் பார்க்கிறான். சுக்ரீவன் வாலியினுடைய சகோதரன். சுக்ரீவனுக்கும் வாலிக்கும் நடந்த போரிலே வாலியானவன் சுக்ரீவனை விரட்டி அடித்துவிட்டு அவனுடைய மனைவியையும் எடுத்து வைத்து கொண்டு விட்டான். இப்படி விரட்டி அடிக்கப்பட்ட சுக்ரீவனானவன் தனியாக அந்த குன்றிலே இருக்கிறான். அவன் தள்ளி இருந்து பார்க்கிறான். மிகுந்த ஒளி மிகுந்த பெருமானாக விளங்கக்கூடிய ராமனும் இலக்குவனும் அங்கே வீர நடை போட்டு வருகின்ற ஒரு காட்சியினை பார்த்துவிட்டு அவன் நினைக்கிறான், ஒருவேளை வாலிதான் அனுப்பித்து இந்த வீரர்களின் மூலம் என்னை கைது செய்வதற்காக ஏற்பாடு செய்திருக்கிறானோ என்று எண்ணுகிறான். உடனே அவன் ஓடி ஒளிந்து கொண்டு அவனுடைய உற்ற தோழனாக விளங்கக்கூடிய அனுமானை அனுப்பித்து இவர்கள் யார், எதற்காக வருகிறார்கள் என்று பார்ப்பதற்காக அந்த அனுமனை அனுப்புகிறான். அனுமனும் நேரடியாக வந்து இவர்களை பார்த்து விசாரிப்பதற்கு பயப்படுகிறான். ஆகவே அவனும் தன்னுடைய உருவத் தோற்றத்தை மாற்றிக்கொண்டு ஒரு பிராமண பையனைப் போல தன்னை ஆக்கிக்கொண்டு இவர்கள் வருகிற திசைக்கு வந்து கொண்டிருக்கிறான். தள்ளி இருந்து பார்க்கிறான். இந்த இருவரையும் பார்க்கும்போது சிவன், பிரம்மா, விஷ்ணு என்று சொல்லப்படக்கூடிய அந்த மூவர்களாக இருப்பார்களோ என்று எண்ணுகிறான். அந்த அளவுக்கு இவர்களுடைய நடையும் இவருடைய வீரத் தோற்றமும் இவர்களுடைய முகத்திலே இருக்கக்கூடிய அந்த பளிச்சிடுகின்ற தன்மையும் பார்த்து ஆச்சரியப்படுகிறான். ஆனால் உடனே அவனுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. சிவன், பிரம்மா, விஷ்ணு என்றால் அவர்கள் 3 பேர். ஆனால் இங்கே வரக்கூடியவர்களோ 2 பேர் தான் வருகிறார்கள். இவர்களுக்கு
வில் ஆற்றல் என்பது இயற்கையாகவே அமைந்திருக்கும் போல் இருக்கிறது. இவர்களுக்கு ஈடாக சொல்லக்கூடியவர்கள் இந்த உலகிலே யார் இருக்கிறார்கள்? இவர்களுக்கு கிடைக்காத பொருளாக எந்த பொருள் இருக்கக்கூடும்? ஆனால் இவர்கள் ஏன் தேடி வருகிறார்கள்? இவர்களுடைய முகத்திலே ஒரு விதமான சோர்வு காணப்படுகிறது. இவர்களுக்கு என்ன தேவை என்பதை எப்படி தெரிந்து கொள்வது என்று அவன் அச்சத்தோடும் ஐயத்தோடும் பார்க்கிறான். தேவருக்கு ஒரு தலைவராம் முதல் தேவர் எனின் மூவர் மற்ற இவர் இருவர் மூரிவில் சுரர். இவரை யாவர் ஒப்பவர் உலகில் யாது இவர்க்கு அரிய பொருள் கேவலத்து இவர் நிலைமை தேர்வது எக்கிழமை கொடும். இவர்களுக்கு ஏதோ இடைஞ்சல் ஏற்பட்டு இருக்கிறது. ஏதோ ஒரு அரிய பொருளை இவர்கள் தொலைத்திருக்கிறார்கள். அந்த தொலைத்த பொருள் கிடைக்குமா என்பதற்காக காட்டினுடைய 2 பக்கங்களிலும் அவர்கள் தேடி வருகிறார்கள். இவர்களை பார்த்தால் செல்வந்தர்களாக காட்சி அளிக்கிறார்கள். தர்மதேவதையே உரு எடுத்து வந்ததைப் போல தோற்றம் இருக்கிறது. அப்படியானால் இவர்கள் என்ன பொருளை தேடுகிறார்கள் என்று வியப்படைகிறான். தருமமும் தகவும் இவர் தனம் எனும் தகையர். இவர் கருமமும் பிரிது ஓர் பொருள் கருதி அன்று. ஏதோ ஒரு சாதாரண பொருளை தொலைத்துவிட்டு இவர்கள் தேடவில்லை. ஆனால் தொலைத்த பொருள் மிகுந்த விலைமதிப்பற்றதாக உயர்ந்த பொருளாக இருக்க வேண்டும். அது கருதின் அருமருந்து அணையது இடை அழிவு வந்துள்ளது. அதனை இரு மருங்கிலும் நெடுது துருவுகின்றனர் இவர்கள் என்று அவன் ஆச்சரியப்படுகிறான். இவர்களை பார்த்தால் அழகு தோற்றத்திலே பார்க்கும் பொழுது மன்மதனை போன்ற தோற்றத்தினை உடையவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் நடையும் வீரத்தினை வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது. யமனை விட ஆற்றல் மிக்கவர்களாக இவர்கள் இருப்பார்கள் போல தெரிகிறது. தர்மதேவதையே உருவெடுத்து வந்ததைப் போல இருக்கக்கூடிய இவர்களை யார் என்று தெரிந்து கொள்வோம். பார்த்தால் கருணையே உருவானவர்களாக காட்சியளிக்கிறார்கள். இதமாக பேசுகின்ற தன்மை உடையவர்களாக இருப்பார்கள் போல தெரிகிறது. அதை தவிர இதத்தை தவிர வேறு எதையுமே தெரிந்திராதவர்களாக இவர்கள் இருப்பார்களோ என்று எண்ணுகிறான். கதம் எனும் பெருண்மை இலர் கருணையின் கடல் அணையர். இதம் எனும் பொருள் அல்லது ஓர் இயல்பு உணர்ந்திலர் இவர்கள். சதமன் அஞ்சுரு நிலையர் தருமன் அஞ்சுரு சரிதர் மதனன் அஞ்சுரு வடிவர் மரளி அஞ்சுரு விரலர் என்ற அளவிலே இவர்கள் பார்ப்பதற்கு மன்மதனைப் போல காட்சியளிக்கிறார்கள். வீரத்திலே மிகுந்த ஈடு இணை சொல்ல முடியாதவர்களாக விளங்குகிறார்கள். இப்பேற்பட்டவர்கள் என்ன பொருளை தொலைத்து விட்டார்கள், எதர் தேடுகிறார்கள் என்று தெரியவில்லையே என்று ஹனுமன் அவர்களிடத்திலே போய் அவர்களை பற்றிய விசாரணை ஆரம்பிக்கிறான்.